இந்த வருஷ தீபாவளிக்கு என்ன பட்சணம் பண்ணலாம்னு தேடிட்டு இருக்கீங்களா? முறுக்கு இல்லாத தீபாவளியா? இந்த வருஷம் ஒரு வித்தியாசமா ஒரு முறுக்கு பண்ணலாமா? பொரி முறுக்கு. எண்ணெய் கோத்துக்காம நல்ல கிறிஸ்பியா சாஃப்டா பொரி முறுக்கு பாப்போமா? இதுக்கு இப்போ 1/2 கப்பு இடியாப்ப மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு ரெண்டுமே கடையில வாங்கினதுதான், வறுக்கெல்லாம் தேவையில்லை. உளுந்து மாவும் கடையில வாங்கினதுதான். உளுந்து மாவு 1½ டேபிள் ஸ்பூன். கடையில வாங்கலன்னா வீட்லயே உளுந்த லைட்டா வறுத்துக்கோங்க. சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. நல்லா அரைச்சிட்டு சலிச்சுக்கணும். இப்போ இந்த முறுக்கோட ஹீரோ பொரி. பொரி ஒரு 1/2 கப்பு நல்லா குமிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 3/4 கப்பு வரைக்கும் எடுக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு பொரி வரைக்கும் எடுக்கலாம் நீங்க. பொரி ஃப்ரெஷ்ஷான பொரியா இருக்கணும். பழைய வாசனை வரக்கூடாது. பொரியில உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ பொரிய மிக்சில போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நல்லா இத சலிச்சுக்கோங்க. சலிச்சு சேர்த்துக்கோங்க. என் பொரியில உப்பு இருக்கு. அதனால சால்ட் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆப்ஷனல் தான். எள்ளு 1 டீஸ்பூன். ஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா கையில கிரஷ் பண்ணி போடுங்க. ஒரு பிஞ்சு பெருங்காயம். இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு வீடியோல கேப்சர் ஆகல. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்த அளவு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி வந்துட்டு ரொம்ப கரெக்டா இருக்குது. உங்களுக்கு 1 ஆர் 2 டீஸ்பூன் முன்ன பின்ன ஆகலாம். பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா உங்க கை முட்டிய வச்சு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த முறுக்குல நல்லா ஹாட்டா எண்ணெய் விடணும். அதுக்கு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். இந்த எண்ணெய் லைட்டா புகை வரும். அந்த அளவுக்கு இந்த எண்ணெயை வந்துட்டு சூடு பண்ணணும். இது இந்த சூடான எண்ணெய் ரொம்ப முக்கியங்க. இந்த மாவுல ஊத்துறப்ப நல்ல ஒரு சவுண்ட் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் சரியா சூடாகாம நீங்க விட்டீங்கன்னா முறுக்கு ஹார்டா வரும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கைனால நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் தேன்குழல் அச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த 3 ஓட்டை இருக்கிற தேன்குழல் அச்சு. ஓட்டை சின்னதா இருந்ததுன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இந்த அச்சுல போட்டுக்கலாம். போட்டு இப்போ மிச்ச மாவை மூடி வச்சிடலாம். இது மாதிரி ஒரு ஜார்னியை வச்சு அதுல முறுக்கு புழிஞ்சிங்கன்னா ஒரே சைஸ்ல முறுக்கு நல்லா அழகா வரும். இப்ப எண்ணெய் சுட்டுடுச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் மாவை உருட்டி போட்டு பாருங்க. அது ஃபியூ செகண்ட்ஸ்ல டக்குன்னு மேல வந்துச்சுன்னா என்ன கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு முறுக்கா புழிஞ்சு போட்டுடலாம். ஒரு 3/4 சலசலப்பு அடங்குனதும் முறுக்கு திருப்பி போட்டுக்கலாம். இப்ப இந்த பபிள்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப எடுத்துடலாம். அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க, பார்த்து எடுங்க. நான் சொன்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. முறுக்கு நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். எண்ணெயில சமைக்கிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா சமைங்க. என்னுடைய அடுத்தடுத்த தீபாவளி ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.